அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நவம்பர் 27 மாவீரர் நாள் ஆண்டுதோறும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த ஆண்டு தாம்பரம் பகுதியில் மாவீரர் நாள் வீர வணக்க நினைவேந்தல் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் பங்கேற்று நான் உரையாற்ற இருக்கிறேன். தாம்பரம் பகுதியில் நடைபெறுவதால் தாம்பரம் பகுதியை சார்ந்த சிறுத்தைகள் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று தோழர்கள் கருதிவிடக்கூடாது. அதற்காகத்தான் முகநூல் நேரலையில் உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், ஒருங்கிணைந்த செங்கை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனைவரும் வந்து பங்கேற்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கிறேன். தாம்பரம் பகுதியில் நடைபெறவிருக்கிற மாவீரர் நாள் நிகழ்வில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி மகளிர் அணியை சார்ந்தவர்களையும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டுமென மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாடாளுமன்றம் 25ஆம் தேதி தொடங்குகிறது. 26ஆம் தேதி அரசமைப்பு சட்ட நாள். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவை உறுப்பினர்களையும் ஒரே இடத்தில் அமர வைத்து குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். ஆகவே 25, 26 ஆகிய நாட்களில் நான் புதுதில்லியில் இருக்கிற சூழல் உள்ளது. 27ஆம் தேதி விவாதம் தொடங்கும். மசோதாக்கள் அறிமுகமாகும். குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மீது உரையாற்றுகிற நிகழ்வும் தொடங்கும். 27ஆம் தேதியும் நான் புதுதில்லியில் மக்களவையில் இருந்தாக வேண்டும் என்றாலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் அன்றைக்கு சென்னைக்கு வர இருக்கிறேன். வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு அடுத்த நாள் அதிகாலை விமானம் பிடித்து நான் மறுபடியும் புதுதில்லிக்கு செல்ல இருக்கிறேன். எனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற அந்த சூழலிலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிற சூழலில் நீங்களும் அதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும், கட்டாயம் பங்கேற்க வேண்டும், அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே அனைத்து தோழர்களும் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற, மறுசீரமைப்புக்கான களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற தோழர்களும் இந்த வேளையில் நாங்கள் மூழ்கிவிட்டோம், எங்களால் வர இயலவில்லை என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் இசை நிகழ்வுடன் மாவீரர் நாள் தொடங்குகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் மாவீரர்களுக்கு நாம் ஈகைச்சுடர் ஏற்றி வீரவணக்கம் செலுத்துவோம். வழக்கமாக 6:05 மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெறும். ஆகவே 4 மணிக்கே நாம் திரண்டு விட வேண்டும்.
சரியாக 6 மணிக்கு நாம் ஈகச்சுடர் ஏற்றி வீர வணக்கம் செலுத்துவோம். அதனைத் தொடர்ந்து உங்களிடையே நான் வீர வணக்க உரை ஆற்ற இருக்கிறேன். எனவே பெருவாரியாக இயக்கத் தோழர்கள் பங்கேற்று அந்த மாவீரர் நாளை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் வேகமெடுத்துள்ளன. நியமிக்கப்பட்ட தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் அனைவரும் களத்தில் உள்ளனர். ஆங்காங்கே மாவட்ட நிர்வாகிகளின் சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுகிற நடவடிக்கைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாள்தோறும் சமூக ஊடகங்களில் அந்த பதிவுகளை பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஏற்கனவே பலமுறை கட்சியின் மறுசீரமைப்புக்கான காரணங்களை நான் விளக்கி இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அந்த விளக்கம் உங்களுக்கு தேவைப்படாது என்றும் நான் நம்புகிறேன். விண்ணப்பங்களை பெறுவது, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒரு செயல் திட்டம்தான், புதியது அல்ல. ஒரு சிலருக்கு இது புதியதாக இருக்கலாம். இந்த முறை வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் மகளிரும் ஒருங்கிணைப்பு குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பயிற்சி தேவை. மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பது, மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்துரையாடுவது, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அறிந்து கொள்வது, மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான தேவையை உணர்ந்து கொள்வது, புதிதாக என்னென்ன கோரிக்கைகள் தோழர்களிடமிருந்து எழுகின்றன என்பதை களத்திலே உணர்ந்து கொள்வது போன்ற அனுபவங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனவே ஒருங்கிணைப்பு குழுவிலே நியமிக்கப்பட்ட அனைவரும் கட்டாயம் களத்திலே நிற்க வேண்டும். தொடர்புடைய சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த கட்சியின் முன்னோடிகளை சந்திக்க வேண்டும். குழு சார்ந்த முரண்கள் எல்லா பகுதிகளிலும் இருக்கத்தான் செய்யும். ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு ஒரு சார்பு அணுகுமுறை ஒருபோதும் கூடாது. உங்களை சந்திக்கிற தோழர்கள் மட்டுமின்றி சந்திக்க வராத தோழர்கள் ஏன் சந்திக்க வரவில்லை என்பதையும் நீங்கள் கேட்டு அறிந்து அவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அவர்களோடு தொலைபேசி வாயிலாக பேசுவது, நேரிலே சந்திப்பது, அல்லது நிர்வாகிகளுக்கான கூட்டங்களில் அவர்களை பங்கேற்க வைப்பது, அவர்களின் கோரிக்கைகளை கேட்பது, அவர்களின் குறைகளை கேட்டு அறிவது போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மிகுந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். கட்சியில் மாவட்ட நிர்வாகத்திற்கான பொறுப்புகளை அல்லது இந்த பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுகிற அதே வேளையில் மாநில நிர்வாகத்திற்கான பொறுப்புகளுக்கும் விண்ணப்பங்களை பெற வேண்டும். மாவட்டத்தின் கீழே இயங்குகிற ஒன்றிய அளவிலான பொறுப்புகளுக்கும் விண்ணப்பங்களை பெற வேண்டும். கட்சிக்கு மட்டுமின்றி துணைநிலை அமைப்புகளுக்குமான விண்ணப்பங்களையும் பெற வேண்டும். துணைநிலை அமைப்புகள் எவை என்பதை ஏற்கனவே நாம் பட்டியல் முகநூல் பக்கங்களில் வெளியிட்டிருக்கிறோம். அதிலே சில பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன என்பது பின்னர் தெரிய வந்தது. மீனவர் மேம்பாட்டு பேராயம், பழங்குடியினர் விடுதலை இயக்கம், அண்மையிலே அறிவிக்கப்பட்ட மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் ஆகியவை அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் அல்லது சில மணி நேரங்களில் எவை துணைநிலை அமைப்புகள் என்பன குறித்த பட்டியல், விடுபட்டு போன பெயர்களும் இணைக்கப்பெற்ற பட்டியல் வெளியிடப்படும்.
அதிலே சுற்றுச்சூழலுக்கான அணியும் விளையாட்டுத் துறைகளை மேம்படுத்துவதற்கான அணியும் புதிதாக நாம் இணைக்க இருக்கிறோம். ஆக இந்த புதிய அமைப்புகள் மற்றும் விடுபட்ட அமைப்புகள் ஆகியவற்றோடு இணைந்து புதிய திருத்தப்பட்ட துணைநிலை அமைப்புகளின் பெயர் பட்டியல் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இன்றே வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக துணைநிலை அமைப்புகளுக்கு மாநில பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகளுக்கு மாவட்ட பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகளுக்கு ஒன்றிய பொறுப்புகள், குறிப்பாக மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மற்றும் ஊடக மையம். ஊடக மையம் என்பது ஒரு பொதுவான பெயர். அந்த ஊடக மையத்தில் சமூக ஊடகம், சோஷியல் மீடியா தனியாக பொறுப்புகளை நியமிக்க இருக்கிறோம். காட்சி ஊடகம், அதாவது விஷுவல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ் போன்றவற்றோடு எவ்வாறு தொடர்பு கொள்வது, நம்முடைய கட்சியில் யூடியூப் சேனல்ஸ் எவ்வாறு மேம்படுத்துவது, நமக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எவை என்று கண்டறிந்து அவர்களோடு உரையாடுவது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களை மேம்படுத்துவது போன்ற பணிகளை கவனிப்பதற்கென்று காட்சி ஊடகம் என்கிற தனி அணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதற்கும் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெற வேண்டும். அதைப்போல அச்சு ஊடகங்கள், நம்முடைய தமிழ்மண் ஏடு கட்சிக்கான ஏடு மாத ஏடாக வெளிவருகிறது. அந்த மாத ஏட்டை மேலும் ப்ரமோட் செய்வது, அதற்கான சந்தாதாரர்களை, வாழ்நாள் கட்டணம் செலுத்தக்கூடிய உறுப்பினர்களை மேலும் மேலும் பெருக்குவது, புதிதாக வார ஏடுகளை உருவாக்குவதற்கு அந்த அச்சு ஊடகத்திற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது, அதற்கு தனியே அலுவலகம் அல்லது பிரிண்டிங் பிரஸ், அச்சு எந்திரம் போன்றவற்றை உருவாக்குவது, இந்த கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்காக ஒரு அணி, அதுதான் அச்சு ஊடக அணி. அவர்கள் கூடி பேச வேண்டும், அலுவலகத்தை போட வேண்டும், வார ஏடுகளை உருவாக்கலாமா என்றால் அதை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும், நாளேடுகளை கொண்டு வரலாமா, அப்படி கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை கண்டறிந்து நாளேடுகளை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இதற்கு மாநில அளவில், மாவட்ட அளவில் பொறுப்புகள் இருந்தால் போதுமானது. அவர்களெல்லாம் அதற்கான தயார்படுத்துவது, பயிற்சி கொடுத்து தயார்படுத்துவது போன்ற பணிகளை செய்வதற்கென இந்த 3 ஊடகங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மேல்மட்ட உயர்நிலை நிர்வாகம்தான் ஊடக மையம் என்பது. ஆகவே ஊடக மையம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளுக்கு மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவது. இந்த விண்ணப்பங்களை பெறுகிற போது ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் என்கிற வசதியை நாம் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறோம். மீண்டும் அதை இப்போது பயன்படுத்த இருக்கிறோம். அந்த விண்ணப்பத்தை என்னுடைய முகநூல் பக்கத்திலும் ட்விட்டர் பக்கத்திலும் பதிவு செய்வோம். உங்களுக்கான இணைப்பு கொடுக்கப்படும். அந்த இணைப்பை நீங்கள் பயன்படுத்தி நேரடியாக இந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்க இயலாதவர்கள், அன்றைக்கு ஊரில் இல்லாதவர்கள், அல்லது இலகுவாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்கிற வாய்ப்புள்ளவர்கள் ஆன்லைன் என்கிற இணையதளத்தை பயன்படுத்தி பொறுப்புகளுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். வாழ்நாள் சந்தா, அதாவது தமிழ்மண் இதழுக்கு வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் 2000 ரூபாய், கட்சிக்கு மாநில பொறுப்புகளுக்கு 1000 ரூபாய், மாநில பொறுப்புகளுக்கு 2000 ரூபாய், மாவட்ட பொறுப்புகளுக்கு 1000 ரூபாய், ஒன்றிய பொறுப்புகளுக்கு 500 ரூபாய். இது அதாவது அப்ளிகேஷன் போடுவதற்கு செலுத்தக்கூடிய விண்ணப்ப கட்டணம். இதற்கு டிடி எடுத்து தரலாம், அல்லது இணையத்தின் ஊடாக QR கோடு, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, வங்கியின் அனுமதியோடு நாம் அதை வெளியிட்டிருக்கிறோம். அந்த குறியீட்டை பயன்படுத்தி அதில் நீங்கள் பணம் செலுத்த முடியும். அது நேரடியாக
தமிழ்மண் இதழுக்கான வங்கி கணக்கிலே பணம் சேர்ந்து விடும். யாருடைய கைகளிலும் இதை தர வேண்டியதில்லை. எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையொட்டி ஒருங்கிணைப்பு குழுவினருக்கோ அல்லது வேறு யாருக்கோ பணம் செலுத்த வேண்டியதில்லை. கேஷ் அப்படி செலுத்தினால் தலைமை அதற்கு பொறுப்பில்லை. தலைமைக்கு செலுத்த வேண்டிய பணம் வங்கி கணக்கில் தான் செலுத்த வேண்டும். QR கோட் பயன்படுத்த வேண்டும். நேற்றிலிருந்து அது இலகுவாக பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இப்போது உங்களுக்கு அதில் சிக்கல் இருக்காது என்று நான் கருதுகிறேன். வங்கியோடு தொடர்பு கொண்டு அதற்கான வசதிகளை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். எனவே அருமை தோழர்கள், இணையத்தின் ஊடாக அதற்கென்று இருக்கிற செயலிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஜிபே, பேடிஎம், UPI கோட், இதுபோல பல ஆப் செயலிகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி நீங்கள் பணம் செலுத்தினால் உடனே உங்களுக்கு ஒப்புகை செய்தி வந்துவிடும். அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட்ஸ் வந்துவிடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒருங்கிணைப்பு குழுவினரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தோடு இணைத்து கொடுக்க வேண்டும். ஆக பணம் செலுத்துவது, கட்டணம் செலுத்துவது, அதன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்திருப்பதை உறுதிப்படுத்துவது. கட்டணம் செலுத்தாவிட்டால் நீங்கள் விண்ணப்பித்திருப்பது உறுதிப்படுத்தப்படாமலும் போகலாம். அது என் கவனத்திற்கு வராமலும் போகலாம். எனவே நீங்கள் விண்ணப்பிக்கவே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் QR கோடினை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தியவர்கள், அதற்கான ஆதாரம் இருந்தால், சான்று ஆவணங்கள் இருந்தால் அதை விண்ணப்பத்தோடு இணைத்து வழங்கலாம். புதிதாக கட்டணம் செலுத்த தேவையில்லை. புதிதாகவும் கட்டணம் செலுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது என்றால் அது பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் கூட இரண்டாவது முறையாக கட்டணம் செலுத்தலாம். அதை வரவேற்கிறோம். ஆகவே விண்ணப்பங்களை பெறுவது ஒருங்கிணைப்பு குழுவினரின் முதன்மையான பணிகள். அதற்கான கட்டணங்களை செலுத்தி இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது ஒருங்கிணைப்பு குழுவினரின் மிக முக்கியமான பணிகள். விண்ணப்பம் செய்வதற்கு நவம்பர் 30 வரையில் கடைசி நாளாக நாம் நீட்டித்திருக்கிறோம். எனவே நவம்பர் 30க்குள்ளாக இயக்கத்தோழர்கள் என்னென்ன பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களோ அந்த பெயரை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரிலே கொடுக்கிற விண்ணப்ப படிவங்களின் மூலமாகவோ நீங்கள் பதிவு செய்யலாம். அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், பரிசீலிக்கப்படும். அதன் அடிப்படையில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இதில் தலித் அல்லாதவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், மாணவர்கள், இளைஞர்கள், இந்த தரப்பை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களின் கடமை. நீங்கள் சென்றிருக்கிற அந்த மாவட்டங்களில், தொகுதி மாவட்டங்களில் தலித் அல்லாதவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்பதை கண்டறிந்து அதை கேட்டு பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகிகளுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். அதைப்போல பெண்களும் ஏன் விண்ணப்பிக்கவில்லை என்பது முக்கியமானது. விண்ணப்பிக்காமல் இருந்தால் விண்ணப்பிக்காத பகுதிகளில் விண்ணப்பம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோல இளைஞர்கள், இளையோர், ஆண் பெண் இருதரப்பாரும் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கலாம். மாணவர்கள் படிக்கிற வாய்ப்பு இல்லாத நிலையில் விவசாய வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள். அவர்கள் இருதரப்பாருக்கும் இந்த களத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அவர்களிடமும் விண்ணப்பங்களை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரம் பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இளைஞர்கள் பொறுப்புகளுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் நமக்கு கிடைக்கும்.
எத்தனை ஆயிரம் பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். அது முக்கியமானது. எனவே தலித் அல்லாதோர், சிறுபான்மையினர், மகளிர் ஆகியோரை கட்சி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஒருங்கிணைப்பு குழுவினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை மாவட்ட தோழர்கள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், ஊடக பொறுப்பாளர், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் ஆகியோர் மாவட்ட நிர்வாக குழுவில் இடம்பெறுவார்கள். மாவட்ட துணை செயலாளருக்கு விண்ணப்பங்களை பெறுகிற போது எத்தனை ஒன்றியங்கள் முழுமையாக ஒரு மாவட்டத்தில் அல்லது சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு மாவட்ட துணை செயலாளர், 3 ஒன்றியங்கள் இருந்தால் 3 மாவட்ட துணை செயலாளர், 2.5 ஒன்றியங்கள் இருந்தால் அதிலும் 3 மாவட்ட துணை செயலாளர்களை நியமிக்க முடியும். ஒன்றிய செயலாளர்கள் அல்லது ஒன்றிய எல்லையை மாவட்ட துணை செயலாளருக்கு ஒப்படைத்து விட்டால் ஒன்றிய செயலாளர்கள் யார் என்ற கேள்வி எழும். அவர்களுக்கும் அதே ஒன்றியத்தை முழுமையாக ஒப்படைக்கப் போகிறோமா என்றால் இல்லை. ஒரு ஒன்றியத்திற்குள் எத்தனை ஒன்றிய கவுன்சில்கள் இருக்கின்றன என்பதை நாம் கண்டறிந்து அந்த ஒன்றிய கவுன்சில்களின் எண்ணிக்கையை பொறுத்து 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ நீங்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கு விண்ணப்பம் பெற வேண்டும். ஒன்றியத்திற்குள்ளே ஒன்றிய கவுன்சில்களின் அடிப்படையில் குறைந்தது 5, அதிகபட்சம் 6, குறைந்தது 4, அதிகபட்சம் 6, 4 ஒன்றிய கவுன்சில்களாக பிரித்து, இப்போ 12 ஒன்றிய வார்டுகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். கவுன்சில் வார்டுகள் அதை 4, 4, 4 என்று 3ஆக பிரிக்கலாம். ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்ட துணை செயலாளர், இது ஒன்றிய செயலாளர். ஒரு 4 வார்டுகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர், அல்லது 5 வார்டுகளாக பிரித்தால் 5 வார்டுகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர், அல்லது 6 வார்டுகளாக பிரித்தால் 6 வார்டுகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர். அதில் உள்ள கவுன்சில்களை 6 என்றால் 3, 2, 6 ஒன்றிய துணை செயலாளர்களை 3 பேரை நியமிக்கலாம். இந்த அடிப்படையில் ஸ்பெசிபிக்காக குறிப்பாக விண்ணப்பங்களை கேட்டு பெற வேண்டும். 5 ஒன்றிய கவுன்சில் ஒரு ஒன்றியம் என்று நாம் பிரித்தால் அதற்கு ஒன்றிய செயலாளர்களுக்கான பொறுப்பு, ஒன்றிய துணை செயலாளர்களுக்கான பொறுப்பு, ஒன்றிய பொருளாளருக்கான பொறுப்பு, ஒன்றிய மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான பொறுப்பு, தொழிலாளர் விடுதலை முன்னணிக்கான ஒன்றிய பொறுப்பு, இதுபோல விண்ணப்பங்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் தான் நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நகரங்களுக்கும் பொருந்தும். மொத்தம் எத்தனை வார்டுகள் உள்ளன என்பதை கணக்கில் கொண்டு 3ஆகவோ 4ஆகவோ 5ஆகவோ அதை பிரித்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பொறுப்புகளை நியமனம் செய்வது. எனவே கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் அதிகாரத்தை பரவலாக்குவது என்கிற அடிப்படையில் தான் களப்பணியாற்றும் நிலப்பரப்பின் அளவை நாம் சுருக்குகிறோம். இது தனிப்பட்ட முறையிலே யாருடைய அதிகாரத்தையும் பறிக்கிற முயற்சி அல்ல, நீர்த்து போகச் செய்கிற முயற்சியும் அல்ல. எனவே தோழர்கள், அந்தந்த நகரங்களில் எத்தனை வார்டுகள் என்பதை கணக்கிட்டு 2ஆகவோ 3ஆகவோ பிரித்து அதன் அடிப்படையில் நகர செயலாளர்களை நியமனம் செய்வது, பிறகு நகர துணை செயலாளர்களை நியமனம் செய்வது என்கிற அடிப்படையில் விண்ணப்பங்களை கேட்டு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநகரங்களில் அல்லது நகரங்களில் 2 அல்லது 4, 2 வார்டுகள் அல்லது அதிகபட்சம் 4 வார்டுகள் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு யூனிட்டாக
பகுதிகளாக பிரிக்கலாம். அதுக்கு பகுதி செயலாளர், ஏன்னா ஒரு பகுதி தான் இங்கே சட்டமன்ற தொகுதி. பகுதி செயலாளர் என்றாலும் தொகுதி செயலாளர் என்றாலும் ஒன்று தான். இப்போது அந்த பகுதி செயலாளர் அல்லது தொகுதி செயலாளரை நாம் மாவட்ட செயலாளர் என்று அறிவிக்கிறோம். நாம் இருப்பது வேளச்சேரி தொகுதி என்றால் வேளச்சேரி தொகுதி மாவட்டம். வேளச்சேரி தொகுதிக்குள் எத்தனை வார்டுகள் இருக்கின்றன, அந்த வார்டுகளின் அடிப்படையில் நகர செயலாளர்களை நாம் பிரிக்கிறோம். பகுதி செயலாளர்களை பிரிக்கிறோம். அதில் பகுதி துணை செயலாளர்களை நீங்கள் எந்த அடிப்படையில் எந்த எண்ணிக்கை தேவைப்படுகிறதோ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நியமனம் செய்து கொள்ளலாம். ஆகவே கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இந்த பணிகள் மிகவும் முக்கியமானவை. அதற்கடுத்து ஏற்கனவே 16, 17 ஆகிய 2 நாட்களில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்வதற்கு சேர்த்தல், நீக்குதல், மாற்றம் செய்தல் போன்றவற்றுக்கான வாய்ப்பை வழங்கியது. நமது இயக்கத்தோழர்கள் அதில் எந்த அளவுக்கு பங்கேற்றீர்கள் என்று தெரியவில்லை. 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் இந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. அதற்கு இப்போதே தோழர்கள் தயாராக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதற்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறது. அது ஃபார்ம் 6, 6ஆம் நம்பர். வாக்காளர்கள் எண்ணிக்கை ரிப்பீட்டடாக இருந்திருந்தால், மீண்டும் ஒரே பெயர் 2வது முறை 3வது முறை என்று பதிவாகியிருந்தால் அதை நீக்கச் செய்தல், இறந்து போனால் இறந்து போயிருந்தவருடைய பெயரை நீக்கம் செய்தல், அயல் நாடுகளுக்கு போயிருந்தால் அயல் நாடுகளுக்கு போனவர்களின் பெயர்களை நீக்கச் செய்தல். இது ஃபார்ம் 7. பிறகு பெயர் சரியாக இல்லை, தந்தை பெயர் சரியாக இல்லை, முகவரி சரியாக இல்லை, எழுத்து பிழைகள் இருக்கின்றன, வாக்கிய பிழைகள் இருக்கின்றன என்று கண்டறிந்தால் அதனை திருத்துதல் என்கிற வாய்ப்பின் மூலம் ஃபார்ம் 8 அதனை பயன்படுத்த வேண்டும். 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோழர்கள் வெளியே அமர்ந்து வாக்குச்சாவடி முகவர்களைப் போல பணியாற்ற வேண்டும். அடுத்து நமது கட்சியின் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் பங்கேற்க வேண்டும். நம்ம பூத் கமிட்டி மெம்பர் என்று ஏற்கனவே சிலரை அறிவித்திருக்கிறோம். அவர்கள் சென்னையில் தலைமையகத்தில் தொடர்பு கொண்டு இந்த சிறப்பு முகாம்களை எவ்வாறு அணுகுவது, கையாளுவது என்பது குறித்த விவரங்களை மேலும் கேட்டு பெறலாம். நவம்பர் 23, நவம்பர் 24 மறந்துவிடக்கூடாது. அதற்கடுத்து இருபத்தி 2ஆம் தேதி கவிஞர் தணிகை செல்வன் அவர்களுக்கான வீரவணக்க நினைவேந்தல் அம்பேத்கர் திடலில் நடைபெற உள்ளது. தோழர் தணிகை செல்வன் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியில் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர், அக்கறை உள்ளவர், நம்மை மிகவும் நேசித்தவர். அவர் திருமண வயது மூப்பின் காரணமாக உயிரிழக்க நேர்ந்துவிட்டது. 22ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நமது கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் அவருக்கான வீரவணக்க நிகழ்வை ஒருங்கிணைக்கிறோம். அந்த நிகழ்விலும் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி ஆங்காங்கே தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போதே தோழர்கள் அந்த வேலையையும் தங்களுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இணைத்து கொண்டு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் ஆகியோரை அழைத்து இந்த சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் குழுக்களை அமைக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை உருவாக்கினால் போதுமானது. அந்த பட்டியலை தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த தகவல்களோடு உங்களிடமிருந்து நான் இன்றைய அளவில் விடைபெற விரும்புகிறேன்.
நாம் 27ஆம் தேதி மாவீரர் நாளில் சந்திப்போம். அதற்கு முன்னதாக 22ஆம் தேதி தலைமையகத்தில் தோழர் தணிகை செல்வனின் படத்திறப்பு நிகழ்வில் சந்திப்போம் என்பதை சொல்லி, கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் விரைவாக நடந்தேற வேண்டும், அதற்கு அனைத்து தரப்பாரும் முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.